أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم عليه تسليما كثيرا. وبعد، وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டு அவர்களுடைய வாழ்வில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 23 ஆண்டு காலம் அருள்மறை இந்த திருமறை திருக்குர்ஆனை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த விஷயங்களுக்கும் அல்லாஹ் பெரும் தீர்வையும் வழிகாட்டுதலையும் வாழ்வியல் முறைகளையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்படி இந்த தூதருக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்புகளில் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களும் அந்த காரியங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதி உபகாரங்களும் நன்மைகளுக்கு நாம் செய்யக்கூடிய அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளும், அதில் கடைசி 10 என்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் ஒரு இரவில் 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு இருப்பதாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. அப்படிப்பட்ட நாட்களை அடைந்து அந்த நாட்களின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் உணர்ந்து எப்படியாவது என்னுடைய வாழ்விலும் அந்த நாளுடைய சிறப்புகள் நமக்கு அமைய பெற்றுறாதா என்று சொல்லி நாம் எல்லாம் கவலையோடும் அக்கறையோடும் ஆதங்கத்தோடும் நம்முடைய அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் பேர் தாங்குவதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய, பெருமைக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய, புகழ் பாடுவதற்காக செய்யப்படக்கூடிய எந்த காரியமும் அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பையும் பெற்றுத்தராது. இஸ்லாம் நமக்கு தெளிவாக ஏராளமான விஷயங்களை சொல்லி காட்டுகின்றது. ஒரு செய்தியை நினைவூட்டுவோனாக 21 நாளை கடந்து 22வது நாள், 21 நாள்ல ஒரு நாளைக்கு 2 பயான் அப்படின்னா எத்தனை ஆச்சு? 42. இதுல நம்ம ஆன்லைன்ல கேட்கறது, ஷார்ட்ஸா கேட்கறது, ரீல்ஸா கேட்கறது, எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தா குறிப்பா ரமலானுடைய மாதத்தில் நமக்கும் அல்லாஹ்வுக்கு தொடர்பு எப்படி இருக்கு?
நெருக்கமானதாகத்தான் இருக்கின்றது. நம்ம எல்லாரும் படிக்க போற நம்ம பிள்ளைக்கு என்ன சொல்லுவோம்? அடிக்கடி அடி உட்காராதீங்க, பதில் சொல்லிருங்க. நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறோம் தானே, ஸ்கூல் காலேஜுக்கு, நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை? நல்ல படிச்சாதான். இதே மாதிரி குர்ஆன் நமக்கு ஞாபகப்படுத்தியது அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். இது இருந்தா தான் உனக்கு சொர்க்கம். குர்ஆன் நமக்கு நினைவூட்டிய விஷயங்கள் என்ன? நம்பிக்கை என்ற சொல்லோடு வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது. என்ன இருக்கணும்? செயல்பாடுகள் இருக்கணும். செயல்பாடுகள் நல்ல முறையில் இறை தூதர் காண்பித்த அடிப்படையில் உள்ளத்தில் இஹ்லாஸோடு, அந்த இஹ்லாஸ் ஏற்படுத்தக்கூடிய இறையச்ச தன்மையோடு, இஹ்லாஸும் இறையச்சமும் ஏற்படுத்தக்கூடிய உறுதித்தன்மை, இப்படி அமல்களுக்கென்று இஸ்லாம் சில வழிகாட்டு நமக்கு அழகாக செய்து காட்டுது. வழிகாட்டுதல்ல சும்மா நம்ம நினைச்சிட முடியாது. வணக்க வழிபாடுகளை சும்மா செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அது நம்மள்ட்ட எப்படிப்பட்ட பின்புலன்களை ஏற்படுத்தும்னா, நம்ம ஹதீஸ்களில் படித்த செய்தி, கேள்விப்பட்ட செய்தி தான். என்ன செய்தி? நாளைக்கு மஹ்ஷர்ல சிலருடைய அமல்களை அல்லாஹ் மூஞ்சில தூக்கி அல்லாஹ் வீசிடுவான். சிலருடைய அமல்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ கூலியை யாருக்காக வேண்டி செய்தாயோ அவங்கள்ட்டே போய் கேளுன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அப்ப இஸ்லாம் ஏனைய கொள்கைகள் மாதிரி கிடையாது. நீ கொள்கையில சும்மா இருந்திருக்க, எப்படினாலும் வணங்கிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் கிடையாது. எப்படி அல்லாஹ் தான் இறைவன் என்று வாயால் மொழிந்தோமோ, அதை உள்ளத்தால் உறுதிப்படுத்தினோமோ, அதை உடலால் வணங்குவதும் தான் ஈமானுடைய அம்சமாக இருக்கின்றது. இவைகள் தான் சொர்க்கத்திற்கு வழிகாட்ட போகுது. என குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் சொர்க்கவாதிகளாக இறைவன் ரெண்டு விதமாக சொல்லி காட்டும் பொழுது, ஒரு சாராரை இறை நம்பிக்கையும் நல்ல அமல்களையும் இணைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சம் உடையவர்களுக்குத்தான் சொர்க்கம் சொல்லி காட்டுறான். இறையச்சவாதிகளுக்குத்தான், இறையச்சவாதிகளைத்தான் சொர்க்கத்திற்கு நாம் வாரிசுதாரர்களாக மாத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த அம்சங்களை உள்வாங்கியவராக நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும். அப்ப இந்த ரமலான் நமக்கு ஒரு பாடத்தையும் பயிற்சியையும் நல்ல படிப்பினைகளையும் ஏற்படுத்த வேண்டும். அப்ப கிட்டத்தட்ட 21 நாட்கள், பல உரைகள், பல நிகழ்வுகள், பல சம்பவங்கள், பல படிப்பினைகள் நம்ம நிறைய படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை குர்ஆன் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றான். நம்ம பிள்ளைகிட்ட திரும்ப 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 படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா அது காதுல விழுந்தா என்ன செய்வான்? புள்ள என்ன செய்வான்? படிப்பான். நம்ம இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா என்ன போயிட்டோம்? ஒரு காலத்துல படிக்க போனா படி, இல்லைன்னா மாடு மேய்க்க போ அப்படிம்பாங்க. இன்னைக்கு என்ன? அந்த வார்த்தையெல்லாம் கிடையாது. படிப்பு நீ வராம இருந்தாலும் சரி, காலையில டியூஷன், சாயந்தரம் டியூஷன், நைட்டு டியூஷன், என்ன நீ படிக்கிறியோ இல்லையோ, ஆனா படிக்கிற பாவலாவது காட்டணும். படிச்சாத்தான் வாழ்க்கை, படிச்சாத்தான் உலகம், படிச்சாத்தான் வாழ முடியும், இப்படி சொல்லிட்டோம். அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான் சில விஷயங்கள். நிறைய நமக்கும் அல்லாஹுக்கும் உண்டான உணர்வுகளையும் அந்த உடன்படிக்கை நம்ம தான் உணரணும். ஏன்னா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் உயிரோட்டம் உள்ள வேதம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் உயிரோட்டமான வார்த்தைகள். குர்ஆன் கலாமுல்லா, அல்லாஹுடைய வார்த்தைகள் பேசுகின்றது. அப்ப அந்த விஷயங்கள்ல இறைவோடு நாம் நம்முடைய நிகழ்வை, நம்முடைய செயல்பாடுகளை, நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை இணைத்து அதற்குண்டான பிரதி உபகாரத்தை அல்லாஹ்விடத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அமல் செய்தோங்கிறது மட்டுமல்ல, நம்ம படிக்காத பாடங்களும் இல்லை. அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் நான் செய்யக்கூடிய காரியத்தை விரும்ப வேண்டும். அப்படித்தான் செயல்பாடுகள் இருக்கணும். இருக்குவதற்கு என்ன செய்யணும்? 23 வருஷம் அல்லாஹ் ஒரு வழியை பண்ணி கொடுத்தான். அந்த வழி அல்லாஹ் அன்னைக்கு ஞாபகப்படுத்துகின்றான். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும். அவர்களில்
ஏதாவது ஒரு நன்மை என்று இருக்கும் என்றால், அவர்கள் விஷயத்தில் நன்மை என்று ஒன்று இருக்கும் என்றால், அவர்களை நாம் கேட்க செய்திருப்போம். நல்லா சொல்லி காட்டுறான். இந்த மார்க்கம் கேட்டல் என்பதே மிகப்பெரிய சிறப்பு. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம், தௌஹீதுடைய ஆரம்ப காலத்துல இருந்து கொள்கையோடும் மார்க்கத்தோடும் சுன்னாவோடும் பிடிப்போடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, நம்மள்ட்ட படிப்பு அதிகமா கேட்டல் அதிகமா? நம்மள்ட்ட படிப்பு அதிகமா கேட்டல் அதிகமா? கேட்டல் தான் அதிகம். அல்லாஹ் தான் ஞாபகப்படுத்துறான். கேட்டல்ங்கிறது நீங்களா வந்துலாம் கேட்கல. என்ன சொல்றான்ல, உங்களிடத்தில் அவர்களிடத்தில் நன்மை என்று ஒன்று இருக்கும் என்றால் அவர்களை கேட்க செய்திருப்போம். அப்ப கேட்க வைக்கிறதுங்கிறது அல்லாஹுடைய அருள்ல மிகப்பெரிய அருள்ல ஒரு அருள். அப்படி கேட்டதுனாலதான் நாம் இன்றும் இறைவனோடு நாம் நல்லவர் நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வு என்ற பகுதியில் நம்மால் எந்த அளவிற்கு முடியும், பத்தகுல்லாஹ் மஸ்ததஅதும், உங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. இறைவனை பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை நாம் நல்ல முறையில் வாழ்றோம்னா இதுக்கு ஒரு காரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மள அல்லாஹ் கேட்க வச்சுட்டே இருக்கிறான். வதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நினைவூட்டி கொண்டே இருங்கள், ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம பிள்ளைக்கு சொல்ற மாதிரி, படிச்சாத்தா வாழ்க்கை, படிச்சாத்தா வாழ்க்கை, படிச்சாத்தா வாழ்க்கை. கடைசி வரைக்கும் என்ன சொல்ல மாட்டோம்? எதை படிக்கணும் அவருக்கும் தெரியாது, என்ன வாழணும் அவருக்கும் தெரியாது. ஆனா அல்லாஹ் அப்படி மாத்திட்டான். நம்ம உங்கள்கிட்ட நன்மைங்கிற பகுதி உங்கள்கிட்ட விரும்புனா உங்களை கேட்க வச்சிருவோம். கேட்க வைக்கிறது எதன் மூலமாக? நினைவூட்டல் மூலமாக. அதுக்கு தான் குர்ஆனுக்கு ஒரு பேர் என்ன? திக்ர், நினைவூட்டல். இப்ப நமக்கு இந்த 21 நாட்கள்ல எவ்வளவு விஷயங்கள் நினைவூட்டப்பட்டிருக்கும். அந்த நினைவூட்டப்பட்ட காரியங்கள் நம்மள்ட்ட எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அல்லது படிப்பினைகளை ஏற்படுத்தியிருக்கு. நாம் அந்த விஷயங்கள்ல ஒன்னு மாறி இருக்கிறோம். இந்த ரமதான்ல அல்லது பெரும்பகுதி கேட்ட உரைகள்ல சின்ன ஒரு சேஞ்ச் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படக்கூடிய காரியம் என்னென்ன இருக்கு? ஏன்னா நான் சந்தோஷப்படும் பொழுதுதான், நான் ஒரு அமலை கண்ணும் கருத்துமாக விரும்பி செய்யும் பொழுதுதான் அந்த அமல்ல யாருடைய சிறப்பு, யாருடைய அன்பு இருக்கும்? அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கும். ஏன் நான் ஏன் செய்யறேன்? என் ரப்பு என்னுடைய காரியத்தை, என்னுடைய அமலை விரும்ப வேண்டும் சொல்லி நான் அதற்குரிய ஒரு முயற்சிகள் எடுக்கும் பொழுது என்னுடைய அமலை யார் விரும்புகின்றார்? அல்லாஹ் விரும்புகின்றான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம மாறணும். அப்ப கேட்ட விஷயங்களில் கேட்பவை எல்லாம் இறைவன் நமக்கு அருளாக ஏற்படுத்தியவைகள். காதுல விழுறதே அருள் தான். நீங்க நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதக்கூடிய மக்காவுடைய நாட்கள்ல உமர் இப்னு கத்தாப் ஒரு பக்கம் வச்சுக்கங்க, அபூ ஜஹல் ஒரு பக்கம் வச்சுக்கங்க. இறைவா, 2 உமரில் ஒரு உமரை மார்க்கத்திற்கு துணையாக்குவாங்க சொல்ல துவா செஞ்சாங்க. 2 உமரில் ஒரு உமர். அன்னைக்கு 2 தரத்துல யார் இருந்தா? ஒரு பக்கம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கம் யார் இருந்தா? அபூ ஜஹல். 2 பேர் இருந்தாங்க. சரிங்களா? 2 பேரும் 2 பேருடைய வாழ்வியலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானிய தன்மை அல்லாஹ் எப்படி நமக்கு பாடம் நடத்துறாங்கிறத நம்ம புரியணும். முதல்ல அபூ ஜஹல் எங்க போனா? இந்த முகம்மது இரவெல்லாம் அப்படி என்னதான் புலம்புறாரு, இவர்கிட்ட சூனியம் இருக்குதா அல்லது இவர் ஓதுறது உண்மைதானா, இவருக்கு கிடைக்கக்கூடிய இவருக்கு வரக்கூடிய வஹி உண்மைதானாங்கிறத பாக்குறதுக்கு அபூ ஜஹல் எங்க போனாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஓதுதலை கேட்க போனார். கேட்டா என்ன நடந்துச்சு? மெய் மறந்து நின்னார். முகம்மது சொல்றது என்ன இல்ல, பொய் இல்ல. அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு விளங்கினது யாரு? அபூ ஜஹல். அதே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய தலை எடுப்பதற்காக வேகமா குதிரையில போறாங்க. நிப்பாட்டி, எங்க போறீங்க? நீங்க எங்க யாரை வெட்ட போறீங்களோ அவரை வெட்டுறதுக்கு முன்னால உங்க வீட்டுல இப்ப என்ன வந்துருச்சு?
எதற்காக வேண்டி அவரை கொல்ல போறீங்களோ அது எங்க இருக்கு? இப்போ உங்க வீட்டே இருக்கு, உங்க வீட்டுக்கு போங்கன்னாங்க. போனா போகக்கூடிய அந்த நெருங்க 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 வீட்டு இருக்கும்போது குர்ஆன் வசனங்கள் ஓத கேட்கிறாங்க. குர்ஆனுடைய வசனங்கள் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்தோட ஒரு ஆட்டங்கான இஸ்லாத்து மார்க்க வழிகாட்டுச்சு. கேட்டல நம்ம நினைக்கிறோம் என்ன, கேட்கறது நமக்கு அப்படியே பழகி போச்சு. அது நமக்கால என்ன தெரியல, வர்றோம் உட்கார்றோம் கேட்கிறோம் அப்படின்னு நம்ம மாறிட்டோம். கேட்டல்ங்கிறது நம்ம நினைச்ச மாதிரி சும்மா ஒரு ஓரத்துல உட்கார்றோம் களைப்பாடுறோம்லாம் இல்ல. அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கான். உங்கள்கிட்ட நம்மள்ட்ட அல்லாஹ் ஏதோ ஒரு நன்மையில ஏற்படுத்துறான். படிச்ச விஷயமா இருக்கலாம், கேட்ட விஷயமாக இருக்கலாம். ஆனா என்ன, சில சில துடுப்பு விஷயங்கள் நமக்கு ஒரு மாற்றம் தரும். நம்ம நண்பர் விஷயம் சொன்னார், சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான விஷயம். இதுல நம்ம நிறைய பேருக்கு நடந்திருக்கும், நிறைய பேர் நம்ம நடப்பதற்கு உதவி பண்ணியிருப்போம். தௌஹீதுடைய ஆரம்ப காலத்துல ஒரு நண்பர் பள்ளியோட தொடர்பா இருந்தாரு. இந்த ஆரம்ப கால பேர் நஜாத்காரன் ஒரு பேர் இருந்துச்சா இல்லையா? இந்த மாதிரி கட்டத்துல ரெண்டு நண்பர்கள், ஒருத்தர் பள்ளியோடு தொடர்பா இருப்பவர், இன்னொருத்தர் குடி, அவர் வாகனம் டிரைவரா இருந்தாரு. குடின்னா அது அவரே சொன்னாரு, அலிம்சா நான் குடிக்கிறேன்லாம் சும்மாலாம் இல்ல, நல்ல வண்டி ஓட நல்ல சம்பாத்தியம், வாழைக்காலோடு நல்ல காசு, விலை உயர்ந்த மது வாங்குவேன், நான் உட்கார்ந்து ரொம்ப ராகத்தா குடிப்பேன். ஒரு விஷயத்துக்கான சொல்றேன், என்னன்னா ஒரே ஒரு நாள் அவங்க அம்மா இவர்கிட்ட சொல்றாங்க, அந்த குடிக்க அப்படி சொல்லியிருக்காங்க, நீ எங்கனாலும் போ, நஜாத்துக்காரன் பள்ளிக்கு போவாத அப்படின்னு. ஏன்னா அவர் ஃப்ரெண்ட் அங்க உள்ளவர் தான், தௌஹீது பள்ளிக்கு தொலை வரக்கூடியவர் ஆரம்ப காலத்துல. அப்ப அவங்க அம்மாக்கு இவங்க கூட போவாதன்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பம் அமையுது. ஜும்மாவுடைய நேரம் நெருங்குது. என்ன பண்றாரு, கையை பிடிச்சி இழுத்துட்டு, நீ அங்க அடுத்த வாரம் போய்க்க, இந்த வாரம் அங்க வான்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஜும்மாவை கேட்கிறாரு. ஜும்மால பேசப்பட்ட விஷயங்கள் A to Z. மது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மோசத்தை ஏற்படுத்துது. மதுவால் இஸ்லாம் நமக்கு காட்டி தரக்கூடிய மோசமான நிகழ்வு எங்க வரைக்கும் போகும் அப்படிங்கிறத, நரகத்துடைய உணவு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. தொழுகை சேராது, இப்படி எல்லாத்தையும் பட்டியல் போட்ட உடனே அந்த நபர் சுப்ஹானல்லாஹ் அந்த ஜும்மாவோட மாறினவர் தான். யாருக்கு எங்கெல்லாம் தெரியாது. சஹாபாக வாழ்க்கை நிறைய சம்பவங்கள் இருக்கு. யமன்ல இருந்து ஒருத்தர் வந்தார், அவர் பேர் துஃபைல் நினைக்கிறேன். யமன்ல இருந்து வந்தார். அவர் யமன்ல நல்ல வசதி வாய்ப்போட உள்ள ஒரு குடும்பத்துல உள்ளவர். மக்காவிற்கு வந்தார். மக்கா வாசிகள் வாரம் அவரை வரவேற்றாங்க. வரவேற்றுட்டு சொன்னாங்க, முஹம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கவனமா இருந்துக்குங்க, அவர் ஓதுவாரு, என்ன செய்யாதீங்க, காது கொடுத்து கேட்காதீங்க. இவர் சரின்ட்டார். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர், அருமையான சகோதரர்களே, ஒரு செய்தி, ஐயாமுல் ஜாஹிலியா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த காலத்தையும் குறிக்கல. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இறைவனை புரியாமல் நிர்வாணமாக வணங்கிய சிலை வழிபாடுகள் இருக்கா இல்லையா, மோசமான பழக்க வழக்கங்கள் இருக்கா, இது ஐயாமுல் ஜாஹிலியா. அந்த மக்களை யாரு கிடையாது, முட்டாள்கள்லாம் கிடையாது. நல்ல பண்பாடு அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு, நல்ல குணங்கள் இருந்துச்சு, நல்ல சமய நெறிகளை பின்பற்றக்கூடியதெல்லாம் இருந்துச்சு. ஐயாமுல் ஜாஹிலியாங்கிறது முட்டாள்தனமான செயல்களால் சொல்லப்பட்டுச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாரும் அப்படிலாம் அங்க இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் அரபியோட அந்த இலக்கண இலக்கியங்கள்லாம் தேர்ச்சி பெற்று இருந்தாங்க. கவிதை எல்லாரும் படிக்கலாம் முடியாது. நம்ம எல்லாருக்கும் தமிழ் தெரியும், எல்லாரும் கவிதை தெரியுமா, கவிதை நடனம் எல்லாம் தெரியுமா, கவிதை நடை நம்ம எல்லாருக்கும் வருமா, வராது. ஏன் வராது, அது தெரியறதுக்கு என்ன தெரியணும், தமிழுடைய அசலையை தெரியணும். நம்ம பேசுவோம், எழுதுவோம், வாசிப்போம், அவ்வளவுதான். அந்த நடையோடு நம்ம என்ன செய்ய முடியாது. ஆனா அந்த நடைகள் சிறப்புள்ளவங்க அரபுகள் இருந்தாங்க. அதனாலதான் குர்ஆன் வாசிக்கப்படும் பொழுதே விளங்கிட்டாங்க. அப்ப இவரு ரசூலுல்லாஹ் ஓதும் போலாம் காதை பத்திட்டு போவார். ஒரு கட்டத்துல கேட்கிற சூழல் உருவாகுது. அவர் நல்ல திறமையான கவிஞரும் கூட, நல்ல ஆளுமையானவர். காதல குர்ஆன் விழுந்தா முடிஞ்சு போச்சு. அவர் கேட்டுக்கிட்டே தாய அர்ப்பணமாகட்டுமாக, தாய் உன்னை இழக்கட்டுமாக, இதை கேட்காத, உன் காது இது விழ வேண்டாம் அவர் சொல்றாரு.
அதை மீறி கொண்டு போறாரு. ஆனா என்ன செய்ய முடியல, அவரால எதையுமே தடுக்க முடியல. ரசூல்லா வீட்டுக்கு போயிட்டார். என்ன ஓதுறீங்க சொல்லுங்களேன், என்ன ஓதுறீங்க, என்ன படிக்கிறீங்க சொல்லுங்கிறாங்க. ரசூல் அழகா சொல்றாங்க எல்லாத்தையும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நேரா தன்னுடைய வீட்டுக்கு போனாரு. வீட்டுல ஆளுக்கு சொன்னா அங்க இதுதான் அன்னைக்கு. ஏன்னா கேட்டல்ல ஒரு இன்பம் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் கேட்டல்ங்கிறது ஒரு வகையான விஷயம்னு. கேட்கறதுல பெரும்பாடங்கள் இருக்கு. கேட்க வைக்கிறது அல்லாஹ் அருளுக்குன்னு சொன்னா அந்த அருளை புரியக்கூடிய இடத்துக்கு நம்மளை மாத்தணும். முதல்ல நல்லா சொல்லி காட்டுற மாதிரி ஒரு சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட அருள்களை அந்த சமுதாயம் புரிந்து தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் என்ன செய்யறதில்லை, சமுதாயத்தை மாற்றுவதில்லை. மாறுவதற்குண்டான எல்லா வழியும் அல்லாஹ் காமிச்சுட்டான். மாற்றம் எங்க நிகழணும், நம்மள்கிட்ட தான் நிகழும். மாற்றம் நிகழக்குண்டான ஒரு சின்ன வழி, அன்றாடம் நம்மால் வாசிக்க முடியாத, நம்ம இதை கடந்து போக முடியாத ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். தொழுகையில் ஓதப்படக்கூடிய சில சூறாக்களும் சில திக்ருகளும். இதை நம்ம சரியா புரிஞ்சாலே நமக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா நினைவூட்டல் அப்படிங்கிறத நம்ம நிறைய செய்தியில படிக்கிறோம். நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன், நம்ம எல்லாரும் விளங்குறதுக்காக வேண்டி. நினைவூட்டல்ல நம்ம எவ்வளவு பலகீனமா இருக்குன்னு இப்ப நம்ம பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் பாங்கு, இகாமத், இந்த இகாமத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள், என்ன செய்தார்கள்? அது பாங்குக்கும் இக்காமத் நடுவுல, இக்காமத் சொல்லப்படும் போது அந்த அந்த முன்னா நேரத்துல வரிசைகளை சரி செய்வார்கள். இமாம் சொல்றாரா, எல்லா பள்ளியும் சொல்றாங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஒரு சடங்கு சம்பிரதாயம். எந்த இமாம் முன்னாடி போவாரு, என்ன சொல்லுவாரு, தோள்களையும் பாதங்களையும் இணைத்து நின்று கொள்ளுங்கள், சஃப்புகளை நேராக்கி கொள்ளுங்கள், சமமாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா சஃபினுடைய சரிதான் தொழுகையினுடைய பரிபூரணம். ஏன் வசுவசா ஏற்படுது தெரியுதா? ஏன் தொழுகையில கவனம் இல்லைன்னு தெரியுதா? ஏற்கனவே ஷைத்தான் ஊசலாட்டம் ஒண்ணு. இங்க என்ன, ஷைத்தானுக்கு இடம் விடாதங்கன்னு சொல்ற இடத்துல தொழுகையை பரிபூர்ணப்படுத்துவதே சஃபினுடைய அந்த ஒழுங்குபடுத்தல் தான். சஃபை சரி பண்ணுவது எதுக்கு இல்ல, சடங்கு சம்பிரதாயம் இல்ல. நம்ம தொழுகை பரிபூர்ணமாகும்னா என்ன செய்யணுமா, சஃபை சரி பண்ணணும். இது நினைவூட்டப்பட்டு நம்ம இதுல எத்தனை முறை சரி காண்டிருக்கும். மன் வஸல சஃபன் வஸலஹுல்லாஹ், மன் கதஅ சஃபன் கதஅஹுல்லாஹ். யார் சஃபில் இணைந்து வருகிறாரோ அவரை அல்லாஹ் இணைத்துக் கொள்கிறான். செய்தி சின்னதுதான். அன்றாடம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் அதில் ஏற்படக்கூடிய வழக்க முறையும் தான். சிறப்பு என்ன, சஃப்ல ஒருத்தர் நெருங்கி வர்றாருன்னா என்னாச்சு, அல்லாஹ் அவரை, இப்ப அல்லாஹ் நெருக்கிற மனுஷனுடைய தொழுகை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? ஒருத்தர் அல்லாஹ் தன் பக்கம் நெருங்குவதற்காக அல்லாஹ் இணைக்கிறான்னா இப்ப ஒரு தொழுகை எப்படி இருக்கும்? இப்படி யோசிச்சாதான் நம்ம சீர்படுத்த முடியும். இல்லைன்னா பயானா கேட்டு போனோம் வந்தோம் கேட்டோம் போனோம், இப்படித்தான் இருக்கும். ஹதீஸ்கள் எல்லாமே மக்கா மதினா ரெண்டையும் பிரிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் நிக்க கூட முடியாது சில ஹதீஸ்கள்ல. ஏன், மக்காவுடைய வாழ்க்கை என்பது பெரும் தியாகங்களும் துன்பங்களுக்கு மத்தியில இருந்தது. அந்த மக்காவாசிகளைத்தான் மதீனாவுக்கு வந்த பின்னாடி சின்ன 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 விஷயத்திற்கும் ஈமான் பறிபோயிடாம பாதுகாத்துக்கன்னாங்க. உயிரையும் நாட்டையும் சொந்த மக்களையும் எல்லாரும் இழந்த மக்கள்கிட்ட சின்ன 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 காரியத்திற்கு சலாம்ல ஒழுங்கா சொல்லுங்க, ஒரு காலப்பகுதி வரும் சொல்லி மறுமை நேரம் அந்த அடையாளத்துல சொல்லும் பொழுது
சலாம் தெரிந்தவர்களுக்கு மட்டும் சொல்லப்படும், நமக்கு சொல்லப்பட்டதில்லை. நமக்கு ஒரு செய்தி, அது யாருக்கு சொல்லப்பட்டுச்சு? சஹாபாக்களுக்கு. இப்படி சின்ன சின்னதா எடுத்து பார்த்தோம்னா நம்ம எந்த பகுதியில நிப்போம் நமக்கே தெரியாது. நமக்கெல்லாம் எந்த இடங்கிறது தெரியாது. ஏன்னா நம்மள்ட்ட கேட்டலும் நினைவூட்டலும் அதிகம். ஆனா உணர்வுங்கிற பகுதி என்ன, நம்மள்ட்ட பெரும்பகுதி கம்மி தான். ஏன்னா இறைவன் உள்ளத்தை தான் பார்க்கிறான். வெளிரங்கமான எதையும் அல்ல பார்க்கிறதே கிடையாது. வெளிரங்கமான எந்த இதையும், பணத்தையோ பகட்டையோ பதவிகளையோ அவர் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய சூழலையோ அல்லாஹ் பார்க்கிறதே இல்லை. உள்ளத்தால் ஒரு மனிதன் உணர்வாக எந்த அளவிற்கு அல்லாஹ்வை நெருங்குகிறார், இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். அப்படி நெருங்கக்கூடியவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், பரட்டை தலையோடு தலைவிரி கோலத்தோடு பார்ப்பதற்கு இந்த மிஸ்கீன்களை போல வீட்டு வாசலுடைய கதவை தட்டக்கூடியவர்கள், நம்ம அவங்கள பார்த்தாலே ஒரு அருவருப்பா இருக்கும். நம்ம பார்க்கவே எப்படி பார்ப்போம்? அவங்கள ஒரு தூர பார்வையில பார்ப்போம். அது ரெண்டு சொல்லி காட்டுறாங்க. காசு கேட்டா நம்ம யாசம் கொடுப்பதற்கு யோசிப்போம். இப்படிப்பட்ட மக்கள், தலைவிரி கோலத்தோட உள்ள யாசம் கேட்கக்கூடியவர், அல்லாஹ்மே சத்தியமிட்டு ஒரு செயலை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார் என்று சொன்னால் அவருடைய சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அவர் அல்லாஹ்வை சத்தியம் பண்ணி இறைவா இப்படி நடக்கணும்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறான். அவருடைய சத்தியத்திற்கு அல்லாஹ் மதிப்பளிக்கிறான். அப்ப என்ன, பஞ்ச பரதேசியோ கோடீஸ்வரரோ மிஸ்கீனோ அல்லது தோற்றத்தால் ரொம்ப இழிவானவரோ அதையெல்லாம் இஸ்லாம் பார்க்கிறதே இல்லை. நம்ம ஒன்னா ஏத்த இறக்கம் பார்ப்போம். அல்லாஹ் எதை பார்க்க மாட்டான்? எந்த தோற்றத்தையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். உள்ளம் இறைவனோடு சேரக்கூடிய பகுதி எப்படி இருக்குது? நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். 100 கொலை செய்த மனிதர், இவருக்கு என்ன கிடைச்சது? தௌபா, பாவ மன்னிப்பு. சும்மா கேட்கிற மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி கிடைச்சதா, சிறப்புகளால கிடைச்சதா? அது கேள்விப்பட்டிருக்கோம் தானே. அந்த பாவ மன்னிப்பு கிடைச்சதுன்னு இருந்துச்சா, ஒரு சிறப்புகள் வந்துச்சா? சிறப்புகள் அதுல இருக்கு. என்னன்னா 99 கொலை பண்றார். யார்ட்ட போறாரு? ஒரு ஆலிம் சாட்டா போறார். 99 கொலை பண்ணிட்டேன், பாய் நாசமா போனவன, 99 கொலையா பண்ண, உனக்கு என்ன இல்ல? மன்னிப்பு இல்ல. கலாஸ், அவரையும் போட்டுதான் 100 கொலை. இன்னொரு ஆள்கிட்ட போறாரு. நினைவூட்டுதல் இருக்குதானே, நமக்கு காதல விழக்கூடிய செய்திகள் இருக்குதானே, அந்த செய்திகள் மாத்துங்க, இதெல்லாம் மிகப்பெரிய ஆதாரம். இன்னொரு ஆள்கிட்ட போனாரு. முதல் ஆள்கிட்ட போனாரு, ஏதாவது நன்மை வழி கிடைக்குமான்னு, கிடைக்கல. கோதனை வந்துட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. 100 ரவுண்டா முடிஞ்சு போச்சு. இன்னொரு ஆள்கிட்ட போனாரு, நீ இங்க இருக்காத, எங்க போயிரு, இந்த நகரத்துக்கு போயிரு, உனக்கு அங்க என்ன கிடைக்கும்? நீ திருந்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காதுகளை விழுவது மூலமாக, நினைவுபடுத்தப்படுவதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறான். அந்த வழியை பிடிக்கிறது யார்ட்ட இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. கிளம்பி போனார். அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான்னு பாருங்க, ட்விஸ்ட். நமக்கே தெரியாது. மாறுறங்கிற பகுதி இருக்குதானே, இதுல ஏற்படக்கூடிய மாற்றம், அதுல கிடைக்கிற சிறப்பு நம்ம யாருக்குமே தெரியாது. அதை நம்ம அனுபவிக்கும் போது மட்டும்தான் புரியும். நம்ம நிறைய இடத்துல நிறைய இடத்துல நம்ம அனுபவிச்சிருப்போம். பாவங்கள்ல நிறைய இடத்துல விட்டுருப்போம். ஆனா நம்ம அனுபவிச்ச இடம், அந்த உணர்ந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நமக்கும் அல்ல நிறைய இடங்கள்ல நம்முடைய இஹ்லாஸான துஆக்களுக்கு, இஹ்லாஸான எண்ணத்திற்கு, இஹ்லாஸான முயற்சிக்கு அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல வழி காட்டியிருப்பான் கட்டாயமாக. நம்ம அதை உணர்றது ரொம்ப கம்மியா இருந்திருக்கும், அவ்வளவுதான். ஆனா நமக்கு எல்லாம் வழிகாட்டாம இருந்திருக்கவே மாட்டலாம் ரப்புல் ஆலமீன். அப்ப போறாரு,
போறக்கூடிய வழியில உயிர் பிரியுது. உயிர் பிரிஞ்சா எத்தனை மலக்கு வர்றாங்க? 3 மலக்கு அல்லாஹ் சந்திக்க வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். நம்ம செய்தி நிறைய படிச்சிருக்கோம், நம்ம செய்திக்காக சொல்லல, அந்த விஷயம் தான் முக்கியம். 3 மலக்கு வராங்க. ஒரு மலக்கு யாரு? பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு வராரு. இன்னொரு மலக்கு யாரு? நல்ல ஆத்மாவுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு வராரு. இப்ப இந்த 2 பேருக்கு மத்தியில நடக்குது. யார் எடுக்க? இப்போ இந்த ஆளு 100 கொலை பண்ணவர், நான் தான் எடுக்கணும். அவர் சொல்றாரு பண்ணது சரிதான், ஆனா உள்ளத என்ன வந்துருச்சு உள்ளத்துல? ஒரு திருந்த வழி கிடைச்சிருச்சு, அவருக்கு மாறிட்டாரு அப்படின்னு அவர் சொல்ற. அந்த மலக்கு பேசுறாங்க. அல்லாஹ் 3வது மலக்கு அனுப்புறான். பிணைகளும் ஏற்படுது. ஒரு சின்ன அளவீடெல்லாம் ஏற்படுத்துறான். அளந்து பாருங்க. எதை அளந்து பாருங்க? அவர் வந்த தூரம் தொலைவை அளந்து பாருங்கள். எது பக்கமா இருக்கோ அவருடைய உயிரை அந்த மலை கைப்பற்றணும். எது தூரமா இருக்கோ அவர் விட்டுட்டு போட்டுங்க. அதே மாதிரி அளந்து பாக்குறாங்க. அளந்து பார்க்கும் பொழுது எது தூரமா இருக்கு? பாவம் என்ற பகுதியை அவர் உணர்ந்தது தூரமா இருக்கு. நன்மை என்ற பகுதியை அவர் புரிஞ்சு வந்த பாதை எப்படி இருக்குது? ரொம்ப பக்கமா இருக்கு. நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு என்ன செய்யறாங்க? அவருடைய உயிரை கைப்பற்றிட்டு போறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் எங்க சந்தர்ப்பம் தெரியாது. நமக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எங்க தருவான்லாம் தெரியாது. ஆனால் சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் இப்போ நமக்கெல்லாம் தந்துகிட்டே இருக்கிறான். பின்னாடி கிடைக்குமாங்கிறது அது 2வது. இன்ஷா அல்லாஹ் அது நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தணும். ஏன்னா ஏற்படுத்துறது நம்ம எல்லாரும் ஹைரான மக்கள்ங்கிறதுக்கு அது மிகப்பெரிய ஆதாரம். காதுகளில் குர்ஆனுடைய வசனங்கள் விழுவது என்பது நம்ம எல்லாம் சிறப்பானவர்கள், நன்மைக்குரிய மக்கள்ங்கிறது மிகப்பெரிய ஆதாரம். அந்த விஷயத்தை அல்லாஹ் நம்ம காதுல திரும்ப 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 ஏற்படுத்துறான்னா, ஒரு 21 நாட்கள் ஒரு நீண்ட பயணங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு செய்தியாக, ஒவ்வொரு நிகழ்வுகளாக, பாடங்களாக, படிப்பினைகளாக, பயிற்சிகளாக, மாற்றத்துக்குரிய வழிகளாக ஒவ்வொரு விஷயமா நமக்கு அல்லாஹ் தந்துகிட்டே இருக்கிறான்னா, இதற்காக வேண்டி நாம் நம்மை மாற்றிக் கொள்வதற்காக. அல்லாஹ் நம்மள்ட்ட ஏதோ ஒரு சிறப்பு வச்சிருக்கான். ஒண்ணு, நம்ம நன்மையில் பின்தங்கியவர்களாக இருந்தால் அந்த நன்மையை பலப்படுத்துவதற்காக வேண்டி, அந்த நன்மையை சரி செய்து கொள்வதற்காக வேண்டி, நன்மையை பலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி. பாவங்கள் இருக்கும் என்றால் அந்த பாவத்திலிருந்து எப்படியாவது நம்ம வெளியே வர்றதுக்கு உண்டான வழியை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். அருமையானவர்களே, குர்ஆன் எல்லாருடைய உள்ளத்தையும் ஈஸியா ஜெயிச்சிரும். சில ஒரே விஷயம் முடிச்சார் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் மாற்றியதெல்லாம் சாதாரண விஷயம். நம்ம வாழ்க்கையில கஷ்டமான நேரத்துல நம்மள எல்லாருக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும், நடந்திருக்கலாம், அல்லாஹ் ஆலம், நமக்கு அது தெரியும். என்னன்னா ரொம்ப சோர்வா இருக்கும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, கடும் கவலை இருக்கும் பொழுது ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு போயிருக்கலாம், அல்லது நீங்க குர்ஆன் எடுத்து ஓதலாம், அல்லது யார்கிட்டயாவது ஆலோசனை கேட்கலாம். இப்படி இருக்கும் பொழுது குர்ஆன் நம்ம பிரச்சனையை பேசுற மாதிரியே இருக்கும். இது நம்மள பெரும்பகுதி நடக்கக்கூடிய விஷயம். இது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அருள். நம்ம எடுத்து என்ன செய்வோம்? நம்ம தவறு செய்வோம், அந்த தவறையே அங்க சுட்டி காட்டப்படும். இன்னைக்கு உண்மையிலே சுப்ஹானல்லாஹ் சில மக்களுடைய வார்த்தை என்னன்னா, இந்த பேஸ்புக்ல சும்மா போவார், ஆனா அன்னைக்கு அவருக்குன்னே ஒரு செய்தி சொன்ன மாதிரி இருக்கும். அதை நினைச்சிருப்பார் சுபூல அல்ல ரமணான்ல முதல்ல நினைச்சிருப்பார் நம்ம இதோட மாறணும்னு. அன்னைக்கு அல்லது அந்த வாரம் சும்மா அல்லது ஒரு குர்ஆனை சும்மா புரட்டுவார், அல்லது திடீர்னு யாருடைய ஸ்டேட்டஸாவது என்ன இருக்கும், நம்ம நினைக்கிற பாவத்துக்கு ஒரு மருந்து அங்க அல்லாஹ் வச்சிருப்பான். நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்கும். நம்ம எப்படி கடந்து போவோம்? அல்லாஹ் நமக்கு வழி அல்லாஹ் காட்டிக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டு எனக்கு நன்றி செலுத்தும் காலமெல்லாம் உங்களை தண்டிப்பதற்கு எனக்கு என்ன வருது அல்லாஹ். நீங்க நம்பிக்கையும் நன்றி உணர்வும் உங்கள்கிட்ட இருந்தா நான் ஏன் உங்களை தண்டிக்கணுங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனா இந்த ரெண்டையுமே தர்றதும் அல்லாஹ் தான். இறை நம்பிக்கையும் நன்றி செலுத்தக்கூடிய வாழ் தர்றது யாரு தான்?
அல்லாஹ் தான். அல்லாஹ் அதை நம்ம ஞாபகப்படுத்துறான். அப்ப குர்ஆன் மிகப்பெரிய ஒரு திக்ர். அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையை எல்லா பகுதியும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த நினைவூட்டலை புரிந்து இறைவன் கேட்கக்கூடிய விஷயத்தை அருளாக அவனுடைய அருள் பார்வையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த அருள் பார்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் அருளாக ஆக்கி அருளுக்குரிய மக்களாக ஆக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மை மூமின்களாக முஸ்லிம்களாக நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள் செய்ய வேண்டும். சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அனைவரும் அருள் செய்வனாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தௌ வகினா அஸாபன்னார் வஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.